ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி மாம்பழம் வச்சுட்டு ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கு. அப்புறமா ஒரு மாம்பழம் எடுத்துருக்கு. இந்த சைஸில் உள்ள மாம்பழம் தான். அப்புறம் 1/2 கப்பு சுகர் வேணும். 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸு, கொஞ்சமாக தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சது. உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நல்ல பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வேனிலா எசன்ஸ் வேணும். இனி இந்த மாம்பழம் கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா நம்ம குக் பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக போட்டிங்கன்னா பால் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர்லேருந்து பாதி போட்டு இந்த மாம்பழத்தை குக் பண்ணலாம். இது இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு சைடுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் இருந்து கொஞ்சம் போல் எடுத்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. நிறைய பால் யூஸ் பண்ணினா அரைப்பிடறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அரைச்சிக்கோங்க. இங்கே அரைச்சி கொண்டு வந்துருக்கு. இனி இது ஒரு சாஸ் பேனில் ஊற்றி மீதியுள்ள பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணலாம். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கட்டியான மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஆனால் தான் இந்த மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி சுகர் போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் சுகர் போட்டுக்கோங்க. சுகரையும் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ட்ராப் வேனிலா எசன்ஸ் விடுங்க. வேனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த பாஸ்மதி ரைஸும் பாலையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே சூடு ஆறிடுச்சு. நான் ரெண்டுமே 2 பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த ரெசிபி வீடியோ இவ்வளோ தான். இனி இது சர்வ் பண்ணுறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே சர்வ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கார்னிஷுக்கு வேணும்னா நட்ஸு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.